Hi, hello, வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்ப்ளெண்டிட் குக்கிங். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக ஒரு எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து போட்டு பொரிச்சுக்கிறேன். கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கிறேன். இது கூட இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கப் இருக்குது. இது எல்லாமே வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ அது வதங்கி வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிரேவி செஞ்சாலுமே நீங்கள் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கும். எப்போவுமே இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது ஃப்ளேமை வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் இதோட தக்காளி சேர்த்துக்க போகிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் இருக்குது. 1.5 கப் அளவு வெங்காயத்துக்கு 1 கப் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதிகம் புளிப்பில்லாத தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு அதை வேக வச்சுக்கோங்க. எதுவுமே நமக்கு பீசஸாக கிடைக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி இருந்த இடமே தெரில, அந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்தது இதில் நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் மசாலா சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா, இல்லை எக் மசாலா இருக்குது, அந்த மாதிரி சிக்கன் மசாலா இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதில் ஏதாவது ஒரு மசாலாவை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்திங்கன்னா அது வந்து ஒரு மட்டன் கிரேவி சாப்பிட்ற டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இதில் வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும், அந்தளவுக்கு அந்த மசாலாவை வந்து குக் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னொரு டிப்பு, நீங்கள் எந்த கிரேவி செய்யும் போதும் பச்சை தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ நான் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேன். நம்ம சுடு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கிரேவியும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிக்கிற போது இந்த கிரேவி கலவாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடயே வந்து சின்னதாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து முட்டையை வந்து நம்ம உடைச்சி சேர்த்துக்கலாம். இந்த முட்டை வந்து உடஞ்சிடக்கூடாது, நம்ம அப்படியே ஹாஃப் பாயிலுக்கு போடுற மாதிரி அப்படியே உடச்சி அதில் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வந்து 4 முட்டை சேர்த்துருக்கேன். அதுலேயே கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கிறேன் மேலே. இப்போ இது மேலேயே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சு அந்த முட்டை வந்து நல்லா வேகிற அளவுக்கு அதை வந்து குக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், முட்டை நல்லா வெந்திருக்கு. ஆனால் ரொம்ப கல் மாதிரி வேக வச்சிடக்கூடாது. நல்லா அதில் உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வந்து இன்னும் ஃபுல்லாக வேகலை, அந்தளவுக்கு மட்டும் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி நம்ம வந்து இன்னும் வந்து இதை நல்லா சுண்ட வைக்கணும். அந்த முட்டையை நல்லா திருப்பி போட்டு அதை லைட்டாக மட்டும் உடச்சி விட்டு நல்ல ஒரு ரோஸ்ட் மாதிரி இதை செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆயிருக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இதில் கடைசியாக வந்து நான் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். இது வந்து சப்பாத்தி கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தோடையும் வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.
Until then, thank you.